வெண்ணிலா வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டே இருக்காங்க. "என்ன பாட்டி எல்லாம் வந்துடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாம், இப்போ தான் அமுச்சு விட்டுருக்கான். அவன் எங்கே வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. சரி பாட்டி, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து சொல்லிட்டுருக்காங்க. இங்கே வந்து கண்மணி என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆளுங்க கூட வந்து பிரச்சனையாயிடுது கண்மணிக்கும் அவங்களுக்கும். வந்து கலாட்டா பண்ணும்போது கண்மணி தட்டி கேட்குறதால அவங்க வந்து கண்மணியை வந்து தாக்க வராங்க. அப்போ கரெக்டாக அன்பு வந்து என்ன பண்ணுறாரு, அதை தடுத்து நிறுத்தி வந்து கண்மணியை காப்பாற்றுறாரு. அந்த டைமில் அன்பும் கண்மணியும் வந்து செம ரொமான்டிக்காக வந்து அந்த மாதிரி ஆகிடுது. அவர் வந்து ஃபைட் பண்ணும்போதெல்லாம் கண்மணியை வந்து அப்படி தூக்கி தூக்கி ஃபைட் பண்ணுறதால கண்மணி அன்பு ஒன்றா வந்து அப்படியே ரொமான்டிக்காக இருக்காங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே வயிறெறிகிறாங்க. இங்கே வந்து கரெக்டாக வந்து கண்மணி அன்பு வந்து ஃபைட் பண்ணி முடிச்சிட்டோன்னே அந்த டைமில் வெண்ணிலா அங்கே வராங்க. வெண்ணிலா பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து வெண்ணிலா தான் வந்து புதுசாக நம்மளுக்கு கிடைச்ச ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா வந்து என்ன பண்ணுறாரு, அறிமுகப்படுத்துகிறாரு எல்லாருக்கும். இதை பார்த்து அன்பு கண்மணி செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. இவன் எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாகிறாங்க. உடனே வந்து அன்பு என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு அப்படியே நிற்கிறாரு. "என்ன அன்பு, நான் வருவேன்னு எதிர்பார்த்தீங்களா? பார்த்தீங்களா, வந்துட்டேன். உங்களை விட்டு நான் இருக்கவே மாட்டேன் அன்பு. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் இருப்பேன். பார்த்தீங்களா, ஸ்பான்சராக உள்ளே நுழைஞ்சிருக்கேன். இதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, இதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருப்பேன். அப்பப்போ ஹோட்டலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு." ஜீவாவும் ஓகே சொல்லிட்டாரு. அதனால் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதா அன்பு எனக்கு வேலை அப்படின்றாங்க. "உன் தொல்லை தாங்க முடியாது இங்கே வந்து எதுக்கு நீ இங்கே வந்து தொல்லை பண்ணுற, மரியாதை இங்கேருந்து போயிட்டுன்னு சொல்லிட்டு அன்பு கேட்குறாரு. "நீங்கள் என்ன சொன்னாலும் நான் போக மாட்டேன் அன்பு" அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து கண்மணி செம்ம கடுப்பாகிறாங்க. அடுத்து வந்து கண்மணி வேலையாக இருக்காங்க. அப்பப்போ வேணுமே வம்பிழுக்கிறதுக்காக வெளில போயிட்டு, என்ன பண்ணுற, இது இந்த இந்த கம்பெனிக்கு நான் தான் புது ஸ்பான்சர் இந்த ஹோட்டலுக்கு, அதனால் இஷ்டத்துக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. "ஓ அப்படியா, இந்த ஹோட்டலில் நான் யார் தெரியுமா, நான் வந்து எம்ப்ளாய் கிடையாது, நான் பார்ட்னர். அதனால் நான் ஓனர்ன்றதால நான் என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த நிமிஷமே உன்னோட ஸ்பான்சர்ஷிப்பை கேன்சல் பண்ணி ஜீவா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி உன்னை வெளியே அனுப்பவும் என்னால் முடியும். போனால் போதுன்னு விட்டா ஓவராக போயிட்டே இருக்க" அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு வெளில செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. "என்ன ஓவராக பேசுகிற அப்படின்னா, நீ தாண்டி ஓவராக பேசுகிற. தேவையில்லாமல் இங்கே வந்து வாங்கி கட்டிக்காமல் மரியாதைங்கிறது போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. சும்மா ஏதாவது பேசியிருந்தா அவ்வளோதான். என்ன நினச்சிட்டு இருக்க, அன்பு இருக்காருன்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன். எப்படியாவது அன்பை கூட்டின்னு போகாமல் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன். அன்போடு தான் இந்த இடத்த விட்டு போவேன்" அப்படின்றாங்க. "ஓ அப்படியா, என்ன உன்னோட பழைய வந்து லவ் காட்டி அன்பை இழுக்கலான்னு பார்த்துட்ருக்கியா" அப்படின்னு ஒன்று சிரிக்கிறாங்க கண்மணி. "இங்கே பார், எனக்கும் அன்புக்கும் 1000 பிரச்சனை இருந்தாலும் இப்போ அவர் என்னோடய வீட்டுக்காரு. உனக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு நானும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் இங்கே சொல்லாமல் தான் நான் பாட்டுன்னு இருக்கேன். அதோடு இருக்கிறதா இருந்தால் நீங்கள் இரு. அப்படி இல்லையா, நீங்கள் இருந்து போயிட்டே இரு. அப்படி நீ போகலன்னா நான் எப்படி போக வைப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த நிமிஷமே ஜீவா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி உன்னை வெளியே அனுப்பாமல் நான் விட மாட்டேன்" அப்படின்னு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. "என்ன ஓகேவா உனக்கு?" அப்படின்னோடனே, "இப்போ என்ன, உன்னையும் அன்பை பற்றி நான் எதுவும் சொல்லக்கூடாது. நான் ஏன் சொல்ல போகிறேன்? நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, நீங்கள் எனக்கே பிடிக்கல. மற்றவங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் எனக்கே கிடையாது. என்னோடய குறிக்கோள் என்னென்னா, அன்பு இங்கேருந்து கூட்டின்னு போகிறது தான். சீக்கிரமாகவே அன்பை கூட்டி நான் வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் உனக்கு டைவர்ஸ் பேப்பர் வரும். சீக்கிரமாக நீயும் ரெடி ஆயிடு. டைவர்ஸ் பண்ணிட்டா நானும் அன்பு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்வோம். ரொம்ப பகல் கனவு காணாத. இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறியா? நீ நடக்கிறது எதுவும் நடக்காது. அதை சொல்கிறதுக்கு நீ யார்? நான் தாண்டி சொல்லுவேன். எனக்கு தெரியும். இங்கே பார், தேவையில்லாத வந்து பழைய கதைங்கள்லாம் பேசி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காமல் உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இரு. ஸ்பான்சர் பண்ணுறியா, அதோடு நிறுத்திக்கோ. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தால் எங்கள் விஷயம் தலையிட்ட மரியாதை கெட்டு போயிடும்" அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து வெளில செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. விடமாட்டேன். சீக்கிரமாகவே அன்பு இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறேன். உன்னை விடமாட்டேன்" அப்படின்றாங்க. இங்கே வெண்ணிலா வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அபர்ணா வந்து அன்புக்கிட்ட நல்லா க்ளோஸாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த வெண்ணிலாவுக்கு வயிறா எரியுது. இவங்க 2 பேரும் என்ன இப்படி வந்து பேசுகிறாங்க? இவ யார் புதுசா? ஏற்கனவே இந்த கண்மணி இருக்கா, இதில் இவ வேறவா? அன்புக்கிட்ட அப்படியே சிரிச்சு பேசுகிறா. அன்பும் சிரித்து பேசுகிறாரு. விடக்கூடாது இவளை. ஏன் அன்புக்கிட்ட நீ யார் பேசுறதுக்கு? உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. உடனே வந்து இங்கே அபர்ணா வந்து, "சரிங்க உண்டு, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. இன்றைக்கி சூப்பரான ட்ரெண்டிங்கான ஒர்க்கு இது தான். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "இன்றைக்கி நீங்கள் போகணுன்னா சொல்லுங்கள், நான் உங்களை ஸ்கூட்டியில் கூட்டிகிட்டு போகிறேன்" அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்ட வெண்ணிலாவுக்கும் இன்னும் வயிறாக எரியுது. என்ன இவ கண்மணி கூட இவ்வளோ க்ளோஸாக இல்லை, அன்பு கூட இவ என்னென்னா இவ்வளோ க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கா? முதல்ல இவ்வளோ தான் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வெண்ணிலா வந்து முறைச்சிட்டே இருக்காங்க அவங்க 2 பேரையும்.